Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். Welcome to Happy Taste Buds. இன்னைக்கு நம்ம ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபி பார்க்க போறோம். முருங்கைக்கீரை பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது பாத்தீங்க அப்படினா நல்லா ஒரு 2 கட்டு முருங்கைக்கீரையை வந்து ஷேடோல ஒரு டவல்ல நல்லா காய வச்சு எடுத்துர்க்கேன். கிட்டத்தட்ட ஒரு 5 ல இருந்து 6 நாள் வந்து நிழல்லையே நான் காய வச்சு எடுத்தேன். ஸோ மாய்ஸ்சர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா போயிருக்கும். அண்ட் இது கூடவே வந்து நல்ல ஒரு 2 கைப்பிடி கருவேப்பிலையும் இதுலேயே சேர்த்து நான் வந்து காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த குவான்டிட்டிக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1/3 கப்பு வந்து கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அண்ட் இது கூடவே 1/3 கப்பு வந்து கருப்பு உளுந்து நான் சேர்க்குறேன். நீங்கள் வெள்ளை உளுந்தும் சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் டு மேக் இட் லிட்டில் மோர் ஹெல்தி நான் இன்றைக்கி கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். இது நல்லா ஒரு லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் அண்ட் ஒரு நல்ல ஒரு அரோமா வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ரோஸ்ட் ஆகிருக்கு. அட் த சேம் டைம் வந்து நல்லா இப்போ ஒரு அரோமா வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் இதை நம்ம வந்து ஃப்ளேம்லேருந்து எடுத்துடலாம். ஸோ ஒரு பிளேட்டில் அது ஆறட்டும். நெக்ஸ்ட்டு மீதி சாமான் எல்லாமே இப்போ வறுத்துடலாம். கடாயில் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நல்லெண்ணெயில் நல்லா பெருங்காயம், கட்டி பெருங்காயம் சேர்க்குறேன் நான் இன்றைக்கி. ஸோ இதை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம தூள் பெருங்காயம் சேர்க்குறதா இருந்தால் நல்லா 2 டீஸ்பூன் அளவுக்கு தாராளமாக சேர்த்துக்கோங்க. அதை வந்து நீங்கள் அரைக்கரைச்சே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பொரிச்சு எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. கட்டி பெருங்காயம் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அரோமா வந்து நல்லாயிருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் வந்து இதை பொரிச்சு எடுக்கணும். அப்போ தான் வந்து மிக்ஸி ஜாரில் நம்ம கிரைண்ட் பண்ணும்போது நல்லா கிரைண்ட் ஆகி வரும். சேம் பிளேட்டில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம எந்த கப்பில் வந்து தால் எடுத்தோமோ அதே கப்பில் வந்து 1/3 கப்பு தனியா எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், நல்லா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க. வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இட்ஸ் யுவர் சாய்ஸ். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். காரத்துக்கு ஒரு 10 மிளகா சேர்க்குறேன். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. எள்ளு எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு லெமன் சைஸ்க்கு புளி எடுத்துருக்கேன். இதையும் வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் மிக்ஸி ஜாரில் உங்களுக்கு நல்லா கிரைண்ட் ஆகி வரும் சேர்ந்து. எந்த பொருளுமே கருகாத அளவுக்கு நல்லா கரெக்டாக லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு இதில் அப்படியே கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கிறேன். ஏன்னா அப்போ தான் புளி கொஞ்சம் நல்லா வறுபட்டு வரும். இப்போ இதை அந்த சேம் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் போல் நான் எண்ணெய் சேர்க்குறேன். 2 முழு பூண்டை இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் பிரித்து. ஸோ இதை வந்து இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். பூண்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பொருளுமே நம்ம ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்து இதை அரைக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா அது நல்லா வந்து ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு பொடியாக நமக்கு கிடைக்கும். ஸோ வந்து நம்ம அது மருந்தாக சாப்பிடாம அதையுமே நம்ம டேஸ்டியாக சாப்பிடலாம். இந்த பொடி பார்த்திங்கன்னா ஷெல்ஃப் லைஃப் நம்ம ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா மோர் தென் 1 மந்த் கூட வரும். நீங்கள் யூஸ் பண்ணும்போது வெட்டான ஸ்பூன் போட்டு எடுக்காதீங்க. எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துகிட்டு இமீடியட்டாக வந்து ஏர்டைட் கண்டெய்னரை க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சிடணும். ஸோ அந்த மாதிரி அதை ஹேண்டில் பண்ணிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு இந்த பொடி வரும். இந்த பூண்டையும் இந்த பிளேட்லேயே சேர்த்து ஆற வைங்க. இப்போது நெக்ஸ்ட்டு இந்த பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்க முருங்கைக்கீரையும் கருவேப்பிலை மிக்ஸு இதை நான் 2 பேட்சாக வந்து வறுத்து எடுத்துக்கிறேன். இல்லைன்னா ஹேண்டில் பண்ண கஷ்டமாக இருக்கும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இது நான்
காய வச்சு எடுத்ததுனால நல்லா மாய்ஸ்சர் போயிடுச்சு. ஸோ லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் இதை. இந்த முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா இட்ஸ் வெரி வெரி ரிச் இன் விட்டமின் A, C, B அண்ட் மினரல்ஸ் வந்து கால்சியம், அயர்ன் அண்ட் பொட்டாசியம் இது எல்லாமே இதில் நிறைய இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு இம்யூன் சிஸ்டமை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும், நம்ம பிளட் சுகர் லெவலில் குறைச்சி கொடுக்கும். அண்ட் இட்ஸ் வெரி குட் ஃபார் கொலஸ்ட்ரால், fighting inflammation and antioxidant rich. It's very very good for your skin and hair. பார்த்தீங்கன்னா நொறுக்குனாவே இந்த அளவுக்கு பாருங்கள் பொடியாகுது கையிலேயே. ஸோ இந்த மாதிரி இதை வறுத்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் அந்த கீரை இது மாதிரி பண்ணும்போது பொடியாகலை. ஸோ கடாயில் போட்டு ஒரு 2 நிமிஷம் வறுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கையிலையே நொறுக்கும் போது பொடியாகுது. ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ மீதி இருக்க கீரையும் இதே மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஐட்டம் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பருப்பெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி ஒரு ஓட்டு ஓட்டிடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு பருப்பு நல்லா கிரைண்ட் ஆகும். இந்த அளவுக்கு கோர்ஸாக நான் அரைச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு இதில் தேவையான இந்த பொடிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு மேலே நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க லீவ்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதில் அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி பொடி செஞ்சு வச்சுட்டு நம்ம இட்லிக்கு, தோசைக்கு, ஈவன் ரைஸுக்கு கூட நீங்கள் சாப்பிடலாம். பசங்க எல்லாருமே வந்து முருங்கைக்கீரையை சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுவாங்க. நீங்கள் தோசை போட்டுட்டு மேலே சீஸ் மேலே கூட லைட்டாக இதை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி கொடுக்கலாம். அண்ட் ஈவன் சப்பாத்தியோட கூட மசாலா சப்பாத்தி பிசைகிற மாதிரி இந்த பொடி வந்து ஒரு 2 டீஸ்பூன் போட்டுட்டு கூட வந்து கொஞ்சம் ரெகுலராக யூஸ் பண்ணுற சில்லி பவுடர், தனியா பவுடர், கொஞ்சம் கரம் மசாலா போட்டு பிசைஞ்சிங்கன்னா அதில் என்ன இருக்குன்னே பசங்களுக்கு ஐடியா இருக்காது. அண்ட் நல்லாவும் இருக்கும், உங்களுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் அது லஞ்ச் பாக்ஸுக்குமே கொடுத்து விடலாம். ஸோ இந்த ரெசிப்பியை நீங்களும் இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி பிடிச்சது அண்ட் எப்படி வந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.